ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ரெனோவேஷன்னா எல்லாமே வந்து கிடையாது. 2 பாத்ரூம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து 2 வார்ட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாயர் யூனிட், டிவி யூனிட், லிவிங் ரூம் டிவைடர், நிறைய வுட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங், அதுக்கப்புறம் வார்னிஷ், அதுக்கப்புறம் டபிள்யூபிசி, வுட் ஒர்க், அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, தனியாக வந்து ஒரு பாத்ரூம் ரெனோவேஷன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. தனியாலாம் பண்ண மாட்டோம். நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். நாங்கள் கம்பெனி வந்து வச்சுருக்கோம். என்னோடய கார்பெண்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா 20 நம்பர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க. அதனால் வுட் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் சிவில் வந்து எடுத்து பண்ணுவோம். ஏன்னா நான் சிவில்லேருந்து வந்தவன் தான் நான். அதனால தான் நிறைய பேர் வந்து சிவில் வீடியோஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கும்போது பிடிச்சிருக்கனால தான் கூப்பிட்றீங்க. பட் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நாங்கள் பண்ணுறது வந்து கிடையாது. வெறும் இன்டீரியர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் இன்டீரியர் பண்ணுற ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ரெனோவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வால் சேஞ்ச், அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், ஏதாவது ரெனோவேஷன், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் பண்ணுவோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் தான் வந்து பண்ணுறோம். தனியாக வந்து பாத்ரூம் ரெனோவேஷன்ன்றது வந்து பண்ணுறது கிடையாது. ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. யாராவது ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம். அதனால் அந்த எஃபெக்ட்ன்றது வந்து எங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் நல்ல வெண்டர்ஸ் வச்சு பார்த்துக்கங்க. ஒரு பாத்ரூம் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா வேறு வெண்டர் வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 lakhs அபவ் வந்து இருக்குது பாத்ரூம் ரெனோவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். கம்மியான பட்ஜெட் வச்சு நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா கம்மியான பட்ஜெட் வச்சு பண்ணும்போது நிறைய சைட் விசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய லோ குவாலிட்டி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட பாத்ரூமோட டிசைன், அதுக்கப்புறம் பாத்ரூமோட அகலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு பாத்ரூம்க்கு அவ்வளோ ஆகும்னா ஒரு பாத்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs கூட ஸ்பெண்ட் பண்ணுற பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். அந்த சேனல் வந்து நீங்கள் பாருங்கள், டப்போடு வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப்பில் எடுத்து போட்ட வீடியோ வந்து அந்த வீடியோ தான். அந்த வீடியோ வந்து இருக்கும் பாருங்கள். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண பாத்ரூம். அது ஆக்சுவலாக ப்ரைஸ்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரைஸ்லாம் வந்து சொல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் டெமாலேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒன்றா வந்து நம்ம எடுத்து வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 2 பாத்ரூம்ஸ் வந்து ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வுட் ஒர்க் அப்படின்னா நம்ம கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே போய் ஃபிட்டிங் ஒர்க்கு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பாத்ரூம்ஸ் வீடியோன்றது வந்து பார்க்கலாம். இதோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்லோட் பண்ணுவேன். ஒன்றா வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து புரியும். இப்போ வந்து வீடு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த வால் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம். இதுதான் டிவி யூனிட். இந்த சைடு வந்து டைனிங். இங்கே தான் டிவைடர் வந்து பண்ண போகிறோம். டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் தான் அது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 BHKன்றதுனால இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வார்ட்ரூம் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பாத்ரூம்.
இந்த பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து நம்ம பண்ணி புதுசாக வந்து பண்ண போகிறோம். இதோட க்ளாஸ் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் க்ளாஸ் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் வந்து பண்ண போகிறோம். இதோட வால் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அப்படியே வால்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதோட ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த வாசக்கால் ஃப்ரேமோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம். ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/1 வந்து போட்டிருப்பாங்க. வால் டைல்ஸ் வந்து 2/2 வந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து சீலிங் ஹைட் வரைக்கும். சீலிங் ஹைட்னால் மேலே வந்து ஃபால் சீலிங் வந்துடும். ஃபால் சீலிங் கிரேட், அதுக்கப்புறம் வந்து வாக்ஸ் அந்த மாதிரி வந்து எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு வரைக்கும் கரெக்டாக வந்துடும். ஒரு 7.5 feet வரைக்கும் கரெக்டாக போட்டுருவோம். அதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட போகிறோம். இந்த லிவிங் ரூமோட வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம உடச்சி எடுத்துருவோம். ஏன்னா இது வந்து காமன் பாத்ரூம்னால. இன்னும் ஃபஸ்ட் டேனால் வந்து லைட்டாக உடச்சிருக்கும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வெட் ஏரியா, ட்ரை ஏரியா வந்து வந்திருக்கும். இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் பாத்ரூம். அது வந்து அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பாத்ரூம் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ளஷ் டோர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டேமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இதுவே WPC, UPVCலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். இந்த ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து டோர். இதில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிண்டுவேரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க. அந்த கீசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணுற மாதிரி சீலிங்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பாத்ரூமில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த டோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து ஃப்ளஷ் டோர் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி, லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. பட் என்னென்னா அவங்க வந்து பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒன்றும் வாரண்டியில் வந்து இருக்கிறதுனால அப்படியே வந்து வைக்க போகிறாங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் வாரண்ட்டி இருக்கிறதுனால கிச்சனில் வந்து நம்ம எதுவுமே சேஞ்சஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.